இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ராக் எதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தார், கோடி ரோட்ஸை என்னத்தான் சொல்லி எச்சரிக்கை பண்ணார், என்ன நடக்க போது அடுத்து, இதோட உண்மை காரணம் என்ன, அடுத்தடுத்து என்ன பிளான் வரப்போகுதுன்ற ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். திடீர்னு ராக் வரப்போறாருன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில், அதாவது ஸ்மாக்டவுனுக்கு முதல் நாள் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராக் ரிட்டர்ன் வந்த உடனே ரெசில்மேனியா 42 பிளேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை கூப்பிட்டு என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீ எனக்கான சாம்பியன் ஆயிரு, என்னோட சாம்பியன் ஆயிரு அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸை பற்றி பேசுகிறேன். கோடி ரோட்ஸ் நான் டிகேஓட்ட பேசிட்டேன், அவங்க தான் WWE ஓன் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டேன், அவங்க வந்து என்ன WWE பார்த்துக்க சொல்லிட்டாங்க. அதனால நான் இங்கே ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறேன், நீ எனக்கான சாம்பியன். போன வருஷம் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம். அதே போல மாமா ரோட்ஸும் மாமா ராக்கும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இடையில எல்லாரையும் ஆடியன்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, கோடி ரோட்ஸ்ட்ட வந்து கடைசியாக ஒரு ஃபைனலில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தையை கேட்ட கோடி ரோட்ஸ் ஷாக் ஆகிட்டாரு. நீ எனக்கான சாம்பியனாரு, என்னோட சாம்பியனாரு. ஒன்று எனக்கு சோஷியல் மீடியாவில் அதிக பலம் இருக்கு இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அதையும் தாண்டி நான் உன்னை பெரிய ஆளாக ஆக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். அதனால நீ எனக்கான சாம்பியனாரு, என்னோட சாம்பியனாரு இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்த ராக் கடைசியில் வந்து எனக்கு உன்னோட ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், உன்னோட ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு தெரியும், உன்னோட குழந்தை என்ன ட்ரீமை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நானும் என் ஒய்ஃப்ட்ட போய் பேசுகிறேன், நீ உன் ஒய்ஃப்ட்ட போய் பேசு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வந்து எலிமினேஷன் சேம்பரில் சந்திப்போம். நீ வந்து உன்னோட உயிர் எனக்கு வேணும் அப்படி, அதாவது சோல்னு சொல்லுவார். சோல்னா ஆத்மா எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இதெல்லாம் கேட்டோன்னே அங்கேயே கோடி ரோட்ஸ் அப்படியே ஷாக் ஆகிடுவார். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கோடி ரோட்ஸ்க்கு எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் டயர் இருக்கா. அந்த எலிமினேஷன் சேம்பரில் கோடி ரோட்ஸ் ராக் கேட்ட ஆஃபரை ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்றது தான் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இப்போ ஒத்துக்கிறாரு, கோடி ரோட்ஸ் இல்லை வந்து அதை எதிர்க்கிறாரு. கோடி ரோட்ஸ்க்கு ராக்கு கேட்டது போல் கோடி ரோட்ஸ் அருமையாகணும், அப்படி இல்லைன்னா கோடி ரோட்ஸ் ராக்கு கூட சண்டை போடணும். இது 2 வாய்ப்பு தான் இருக்குது. என்ன செய்யறன்ற பொறுத்து வந்து பார்க்கணும். இவன் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி. அப்போது எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவான்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிக்கிறவன் அப்படியே சும்மா நிற்க வேண்டியதான்ற மாதிரி தான் வரும். போன வருஷம் ராயல் ரம்பிள் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராக் வந்து ரோமன்ட்ட மேட்ச் கேட்டவர், அதே போல ஒரு கான்ட்ரவர்சி வரும். அந்த ஸ்டோரியில இருந்து திருப்பி பில்ட் பண்றாங்க. இப்போ எலிமினேஷன் சேம்பர் ஜெயிக்கிறவன் கோடி ரோட்ஸ்ட்ட மேட்ச் கேட்பான், அந்த இடத்துல ராக் உள்ள வருவாரு. அதனால ஒரு கான்ட்ரவர்சி உருவாக போகுது. அந்த கான்ட்ரவர்சியை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய குழப்பமே இப்போ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெசில்மேனியால இப்போதைக்கு வந்திருக்க ரூமர் படி ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ரெசில்மேனியா மேட்ச் நடக்கிறதுக்காக பில்ட் பண்றாங்கன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பில்ட் பண்ணாலும் ஆனால் வந்து எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிக்கிறவன் என்ன செய்ய போறான்ற ஒரு கேள்வி WWE நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இதில் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் வராமல் ராக்கிட்ட வந்து கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணுறவங்க ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பலவிதமான வாய்ப்புகள் இந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா ராக் வந்து எலிமினேஷன் சேம்பர் விளையாடுறவங்களோட கோடி ரோட்ஸை மோத விட்டுட்டு ரெசில்மேனியாவில் அதை ஜெயிக்கவங்க கூட ராக் மோதலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல எது நடந்தாலுமே எலிமினேஷன் சேம்பரை முடிவு வச்சு தான் இப்போதைக்கு நம்ம இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சோடனே என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.